தீபாவளிக்கு காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் வெடித்த வெடிகளோட பேப்பர்னால் அந்த மாதிரி கிடந்துச்சிங்க. இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இந்த பனை வெடி இருக்குது பார்த்தீங்களா, அதோட குலை வந்து சும்மா கிடந்துச்சி. அதில் வந்து ஒரு சின்ன அணுகுண்டை வந்து அந்த ஓட்டை வழியாக வந்து திரியை வந்து வெளியே எடுத்து விட்டு இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து இருக்கிற குப்பை இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து உள்ளக்க வந்து அள்ளி திணிக்க போகிறோம். இதுக்கு வந்து குப்பை வெடின்னு நான் பேர் வச்சுட்டேங்க. பாருங்கள், எல்லா பேப்பரையும் வந்து உள்ளக்க நல்லா அழுத்தி நல்லா திணிச்சு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி திணிச்சு வச்சு அதுக்கடுத்து பொருத்தி வச்சு பார்க்கலாம். இதுனா பேப்பர்னால் இன்னொருக்கு மேலே பறக்குதா இல்லைன்னா வெடிச்சு சதறுதான்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பரையும் எடுத்து உள்ளக்க வந்து இந்த மாதிரி வந்து அமுக்கி வச்சுட்டு பொருத்தி வச்சுங்க. அது நான் நினச்ச மாதிரியே சூப்பராக வந்து வெடிச்சிச்சிங்க. செமையா ஒழுகுது. எவ்வளோ தூரம் பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அதுக்கடுத்து சரி இந்த மாதிரியே இன்னொன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய அணுகுண்ட உள்ளக்க வந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு இன்னொருக்கு அகைன் வந்து அந்த பேப்பரை எல்லாத்தையும் வந்து திணிச்சு வச்சுட்டு பொருத்தி வச்சேன். இது நான் நினச்சது வேறு, நடந்தது வேறங்க. அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். அது வெடித்த வெடியில் எல்லாம் அட்டையோடு சேர்த்து வெடித்து சதறிடுச்சு. ஆனால் மேலே வரைக்கும் பேப்பர் பறந்துச்சிங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து அட்டையை எங்கடான்னு தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த அட்டை தாங்க மிஞ்சிச்சு. அந்தளவுக்கு பவராக வெடித்து விட்டுருச்சிங்க. இதை நான் நினச்சி கூட பார்க்கல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் தீபாவளியாக சேஃபாக வந்து கொண்டாடுங்க.